ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹனி கேக் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல நான் ஒரு 3/4 கப் சர்க்கரையை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 ஹோல் எக் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணது நல்லா அந்த எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பொடி பண்ணுறதால நமக்கு சர்க்கரை கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். அதுக்காக தான் பொடி பண்ணி சேர்க்குறது. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா சர்க்கரை இது கூடவே நம்ம இப்போ எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த 3மே சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 3மே இப்போ ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு மைதாவும் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இது கெட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பால் ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அவ்வளோதாங்க, நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் நான் எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த பேட்டரை அந்த டின்னில் ஊற்றி செட் பண்ணிடலாங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு டூத்பிக்கை வச்சு ஹேர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் அவனை 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 25 to 30 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு டூத்பிக்கை வச்சு செக் பண்ணணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஹனி சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் சர்க்கரை, தண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சிடலாம். சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் ஹனி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணுங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் நான் கிசான் ஜாம் தான் எடுத்திருக்கேன். அது அந்த ஒரு 20 ரூபா டப்பா இருக்குல்ல, அது ஃபுல்லாகவுமே நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக்கை டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத்பிக்கோ ஏதாவது வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த சுகர் சிரப் உள்ளே நல்லா போய் செட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பை நான் இதில் ஊற்றிக்கிறேன். நான் கரைச்சி வச்சுருக்க சுகர் சிரப்பை கரெக்டாக இருக்கும். இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வரா மாதிரி ஊற்றி எடுத்தாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா இது மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜாம் இருக்கு இல்லையா, அதையும் அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது மேலே டெக்கரேஷனுக்கு டெசிகேட்டட் கோகோனட் நம்ம தூவி விட்டுறலாங்க. டெசிகேட்டட் கோகோனட் வீட்டில் ஈஸியாகவே பண்ணிடலாம். தேங்காய் பத்தைகளாக எடுத்து அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் கொடுத்துட்டு அதை ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். அந்த தேங்காய் பால்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை தேங்காய் சக்கை இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதாங்க, டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடும். அதை நான் இது மேலே தூவி விட்டுருக்கேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு கேக்கு. இப்போ நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பீசஸ் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. சூப்பர் டேஸ்டியான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ஹனி கேக் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி